இங்க ஒரு கைதி அவன் இருக்க ரூமை இருந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஒரு இடத்துல இருந்து மட்டும் அதிகமான ஒரு மண்ணு வருது. உடனே இவனுமே சுத்தி யாராவது இருக்காங்களான்னு பாக்குறான். யாருமே இல்லாத உடனே அந்த இடத்துக்கு வந்து அவனோட தலையை அதுல வச்சு தட்டி பாக்குறான். பார்த்தா கீழே ஒரு குண்டு இருக்கிறது போல இவனுக்கு தெரியுது. உடனே இவனுமே பக்கத்துல இருக்க தொடப்பத்தோட ஒரு குச்சி எடுத்து அந்த இடத்த தோண்டி பாக்குறான். பார்த்தா அதுல இருந்து இவனுக்கு நிறைய மண் வருது. அப்போ அடுத்த நாள் இவனுமே சாப்பிட போகும்போது யாருமே பார்க்காத நேரம் இவனுமே ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டான். இப்ப அவன் அன்னைக்கு நைட் எல்லாருமே தூங்கின பிறகு அவன் ஒளிச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து அங்க இருந்த டைல்ஸ் கல்லையுமே அடத்து எடுக்கிறான். பார்த்தா கீழே ஃபுல்லாவே மண்ணா இருக்கும். உடனே இவனுமே யோசிக்கிறான், இதை நம்ம தோண்டினா இந்த சிறையை விட்டு நம்ம தப்பிச்சு போயிடலாம். அன்னையில இருந்து இவனுமே டெய்லியுமே தோண்டி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணையுமே அவனோட காலில் கட்டி வெளியில கொண்டு போட்டுட்டு இருக்கான். இப்படியே இவனோட பிளானுமே ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க இவனோட சிறைக்கு இன்னொரு கைதியுமே கொண்டு போடுறாங்க. இப்ப இன்னொரு கைதி இவனுக்கு ரூம்ல இருக்கனால இவங்க எங்க போனாலுமே சேர்ந்து தான் போயிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்க இன்னொரு கைதி ரொம்பவே நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இவனுமே அந்த குண்டை இருந்து தோண்டிட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்கணும். அந்த கைதியுமே எழும்புறான். பார்த்தா இவனுமே இருந்து குண்டு தோண்டிட்டு இருப்பான். அப்ப அந்த கைதியுமே இவன்ட்ட, நானுமே உன் கூட சேர்ந்து தோன்றேன், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தப்பிச்சு போவோம். இப்ப இவனுங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தோண்டனால ரொம்பவே சீக்கிரமா அந்த பைப்பரை தோன்றாங்க. சரியா இவங்க தப்பிச்சு போற அன்னைக்குமே அங்க இருக்க அமைச்சருக்குமே பிறந்த நாள். அந்த ஜெயில ஒரு குட்டி ஃபங்க்ஷன் கணக்கா வச்சிருப்பாங்க. அங்க எல்லா கைதியுமே வந்து இருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரொம்பவே சீக்கிரமா ஜெயிலுக்குமே வந்துருவாங்க. இப்ப இவங்க அந்த பைப்பையுமே உடைச்சி ஜெயிலோட இன்னொரு பக்கமா வெளியில வந்து ரெண்டு பேருமே தப்பிச்சு போயிருவாங்க.